நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து ஒரு பக்கம் எப்படியாவது தான் தங்கையை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோடு இறங்கிக்கிருக்காங்க. இந்த முயற்சி வெற்றி அடையுமா அடையாதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக எல்லாரும் இருப்பாங்களா, ஒரு பக்கம் மயிலை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் மயிலை காப்பாற்றுறதுல நிறைய சிக்கல்கள் எல்லாம் காத்துன்னு இருக்குங்க. அப்படி என்னடா சிக்கல் இருக்குது மயிலை காப்பாற்றுறதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம அதாவது தினேஷ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலை வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா அவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை, ஒரு பொட்டை புள்ளியை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு அவகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு அவள் வாழ்க்கையும் சீரழிக்க பார்க்குறேன்னு இந்த மாதிரி நாய்ங்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்னங்க பண்ணுறது, காலம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தீர்மானிக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி கேவலமானவாதிகளுக்கெல்லாம் கண்டிப்பான தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை கிடைக்கிற சமயம் அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையும் நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்படுவான் அப்படின்றத நம்ம 100% ஒரு பக்கம் அடித்து சொல்லலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கா, மல்லி அங்கே போயிட்டு நீ எதானோ ஒன்று சொல்லி மல்லி மேலே திருப்பி விட்டுறலாம் கேஸை அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. என்னடா ஐடியா, அது கேவலமான ஐடியா, எதானோ ஒன்று போட்டு சொல்லிடணும், மல்லியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு பக்கம் கதிரேசனும் ஆடின்னு இருக்கான். அதை கேட்டு உடனே பார்க்கணுமே அந்த இடத்துலேருந்து சர்ன்னு கிளம்புறாங்க நம்ம தலைவி தீபிகா. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் அந்த தினேஷ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காதலர்கள் 2 பேரையும் பிரிக்க பார்க்குறேன், அவங்க 2 பேரும் மேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிட்ட போடுறாங்க. ஆனால் மயிலே இருந்துன்னு ஒரு பக்கம் அந்த தினேஷை கேடு கெட்டவன், அவன் சரியான எச்சக்கலை, என் வாழ்க்கை சீரழிக்க பார்த்தா, எங்கள் அக்கா தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க, அவங்க மேலே நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு அந்த தினேஷை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பக்கம் திரும்பிடுறாங்க நம்ம மயில். இதனால் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்விளைவுகள் நிறையவே ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவும் ஒன்றையும் சொல்ல முடியாதுங்க. நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது போல தாங்க இப்போ நம்ம மயில் இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் திருந்திட்டாங்க. இதுக்கு மேலே தான் செஞ்ச தப்பை வந்து அவங்களே உணர்ந்து அவங்களே ஒரு பக்கம் திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அந்த நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு போலீஸாக இருக்கார், அவரவே அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம தீபிகாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. உடனே தீபிகாவை திட்டி, என்ன தீபிகா, ஒரு கேவலமானவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கியா, உனக்கு அசிங்கமாக இல்லை, நீ ஒரு போலீஸ் அதிகாரி, உன் சட்டத்தை கரெக்டாக செய்யணும், நீ இருந்துன்னு ஒரு பக்கம் அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சு, நான் மன்னிச்சிருங்க சார், இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், இது என்னோட தவறு தான், என்னோட பிளே தான் சொல்லிட்டு அந்த இடத்துல தீபிகா மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தினேஷை கைதும் செய்கிறாங்க. அந்த தினேஷை மூஞ்சி வாயெல்லாம் உடைக்கணுங்க. படுபாவி பையன், அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா, ஒரு பொண்ணை போய் கடத்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கடத்தி வச்சுன்னு இருக்கான். அவனை மாதிரி ஆளுங்களாம் அடித்து ஓட விடணுங்க. அது போல தான் அந்த இடத்துல நாகும் வந்துடுறாங்க. நாகும் வந்து உங்கள்கிட்ட படித்து சொன்ன மயில், ஒரு டைம் வேணால் சொன்ன நான் சொல்கிறத கேட்டே அப்படின்னு சொல்லிட்டு தவட மேலே 4 போடுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பணம், வண்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காரு அது இதுன்னு வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒன்று இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பேச போகிறாங்க, என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டான். இருக்க உடனே நாகு வந்து 4 அடி தவட மேலே விடுறாங்க. மயில் எப்பயாவது திருந்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை அடிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அடிங்க, நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கு ஏற்ற பலனை நான் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும், நான் தப்பு பண்ணது எனக்கே நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. சரி ஓகே, மயிலை அடிக்காமல் இதுக்கு மேலேயாவது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறேன்னு கேட்டு நடந்துக்கோ, இதுக்கப்புறமும் நீ நினைக்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சனுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நாகு அட்வைஸ் பண்ண, மறுபக்கம் விஜய் என்ன நீ எதுக்கும் கவலைப்படாத மயில், திரும்ப காலேஜுக்கு போ, நல்லபடியாக படி, ஒரு வேலைக்கு ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் எல்லாமே உன்னை தேடி வரும். அந்த சமயத்தில் வரும் பார்த்தியா காதல், அது உண்மையாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வர்றது எல்லாமே காதல்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து இதுக்கு மேலே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மயில் முடிவு எடுக்கிறாங்க. மயிலோட முடிவு நல்ல முடிவாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியமாகுமா, சாத்தியக்கூறு ஆகுமா, வாய்ப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகளை நாம் தாங்க ஏற்படுத்திக்கொள்ளணும். எந்த ஒரு வாய்ப்பும் நம்மளை தேடி வராது. தேடி வந்த வாய்ப்பை நாம் விட்டுறவும் கூடாது, வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைப்பாக போட்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நாம் ஒரு பக்கம் அடித்து சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்லுங்க, அதோ பார் மல்லி, இதுக்கப்புறம் இதை பற்றி நீ மயில் கிட்ட பேசாத, மயிலோட மனசு தாங்காது, ஏன்னா ஒரு தப்பை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தப்பை திரும்ப சொல்லி காட்டினா அவன் மனசு ஒரு பக்கம் தாங்காது, அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால்
அதனால் இதுக்கு மேலே இதை சொல்லி காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது பாசமான நாகு, மறுபக்கம் நம்ம மல்லினி, அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி எல்லாரும் ஒரு பக்கம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆசை தான். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆளுங்கள்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் விளையாடிறாங்க. உன் வாழ்க்கையில் எப்படி நான் விளையாடி உன் வாழ்க்கையை ஒரு பக்கம் சந்தி சிரிக்க வச்சுன்னா அது போல் இவன் வாழ்க்கையை கெடுக்க வந்தாங்க. அதை நான் விட மாட்டேன். என்றைக்கும் மயிலோட வாழ்க்கையை கெட்டு போக விட மாட்டேன். நல்ல பையனை பார்த்து நானே அவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போகிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இந்த நல்ல விஷயம் தொடருமா தொடராதா, அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டுற முடியாதில்ல. சாதாரணமாக விட்டால் அது சுவாரஸ்யமே இருக்காதில்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து அடித்து ஆரம்பிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போய் சிசிடிவி கேமரா மூலிமா எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த தினேஷ் என்னென்ன கேவலமான வேலை செஞ்சான், கடத்தி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் அந்த நகை ஆட்டியப்பட்டது எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது. அந்த ஆதாரத்தை வச்சு அவங்ககிட்ட இருந்து நகை பறிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போர்ஜரி கேஸு, ஒரு பொண்ணு வந்து தேவையில்லாமல் ஏமாற்ற பார்த்த கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸுகள் போட்டு அவன் வாழ்க்கையை ஒரு பக்கம் சீரழிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இது முடிவு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா இது கூடவே நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். நான் ஏன்டா இப்போ இப்படி வந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நம்ம தலைவர்கள் அதாவது தோழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எதோ பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ கூட வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா சி யூ. நன்றி, வணக்கம். வந்தனம் வருக தருக. டாட்டா, பை பாய். டாட்டா 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 டாட்டா. எதுக்காக அந்த டாட்டா இத்தனை டைம் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். பார்ப்போம், புரிஞ்சுக்கோங்க.